நான் இப்போ அந்த யங் கேர்ள்ஸ்ட ஒரு ட்ரெண்ட் பார்க்கேன். ஏதோ பிரச்சனை அப்படின்னு கொண்டு வருவாங்க. நாங்க மனச நல்லா அலசி ஆராயுவோம். ஸோ டிப்ரஷன் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு, ரிப்பீட்டட் தாட்ஸ் சில இது வருது, பயம் இருக்கு அப்படின்ட்டு இந்த 10 to 15, 16, 18 வரைக்கும் சொல்லலாம். இந்த டீனேஜர் கேர்ள்ஸ்ட பார்க்குறோம். செல்ஃபை பத்தி ஒரு குழப்பம் இருக்கு. இதெல்லாம் நாங்க கணக்கு பார்க்கிறது. இதை தாண்டி, மனதை தாண்டி உடலில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சைக்காலஜிஸ்டுக்கு இது தெரியாது. ஆனால் சைக்கியாட்ரிஸ்ட் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு மன நலத்தை எங்களுடைய மெயின் ஸ்பெஷாலிட்டியா கொண்டு படிக்கிறவர்களுக்கு இது கண்டிப்பா வேணும். ஸோ நாங்க உடலை ஜெனரல் மெடிக்கல் செக்அப் உடல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலா அந்த கேர்ள்ஸ் ஒபிசிட்டியா இருப்பாங்க. பிஎம்ஐ அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த பிஎம்ஐல அவங்க வந்து அதில் ஜாஸ்தியா இருப்பாங்க. கரெக்ட் அந்த பிஎம்ஐக்குள்ள இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பூசி மொழுகுனதுல இருந்து கொஞ்சம் ஒபீஸா இருப்பாங்க, வெயிட் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் கவலை, குழப்பம் அதெல்லாம் இருக்கும். உடலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டார்க் பேட்சஸ் த பேக் ஆஃப் த நெக் இருக்கும். ஓகே, டார்க் பேட்சஸ் இந்த இடத்துல இருக்கும் மொழியில. இது ரெண்டும் நான் ஈஸியா நோட் பண்ணிடுவேன். என்ன கேட்பேன், அவங்கள்ட்ட உணவு பழக்க வழக்கத்தை பத்தி கேட்பேன். இவங்க எல்லாருமே ஹை கார்ப் டயட் எடுப்பாங்க. அப்படின்னா நாங்க காலையில இட்லி, சட்னி, தோசை அப்படி ஏதாவது சொல்லுவாங்க, பொங்கல், பூரி அப்படி சொல்லுவாங்க. மதியம் அவங்க அரிசி சாதம், பருப்பு இல்ல சிக்கன், மட்டன். இன்வேரியபிளா இவங்க வீட்டுல நிறைய மட்டன் சாப்பிடுவாங்க, மட்டன், சிக்கன். ஸோ அப்படி நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் மதியானம் வாரத்தின் எல்லா நாட்கள்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் நைட் என்ன சாப்பிட்றீங்கன்னா அவங்க சொல்றது சப்பாத்தி. அது சப்பாத்தி தானே மேடம் சாப்பிடணும், அப்ப தானே டயபெட்டிஸ்லாம் வராது, அதனால நாங்க சப்பாத்தி சாப்பிட்றோம். அப்போ இவங்க சாப்பாடை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் ஓவர்லோட் இருக்கும். மெயின் பெரிய மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃபுட்டை மூணா பிரிக்கலாம்: கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். அப்போ இவங்க சாப்பிட்ற உணவுல இந்த கார்போஹைட்ரேட் ஓவர்லோடடா இருக்கும். ஓகே, ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல வந்துடும். இன்சுலின் தான் நீங்க அதிகமா சாப்பிட்ற உணவுகளை உங்க செல்லுக்குள்ள அனுப்பி உங்களை நல்லா வெயிட் போட வைக்கும். ஓகே, இட் இஸ் அன் அனபாலிக் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லலாம். உடம்பை வளர்க்கும். எக்ஸஸ் டயபெட்டிஸ் ஆயிடுச்சுன்னா என்னது, உடம்பு அப்படியே யூரின்ல சுகர்லாம் போய் மெலிந்து போகும். அப்போ நம்ம இன்சுலின் என்ன செய்யும், முதல்ல பாடிக்குள்ள புஷ் பண்ணும். ஒரு ஸ்டேஜ்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஏய் போ எனக்கு வேண்டாம் போ, நீ இன்சுலினா என் பாடி என்னுடைய இன்சுலினாலும் நீ ரொம்ப எனக்கு உணவை என் செல்லுக்குள்ள புஷ் பண்ற, அதனால நான் உன்னை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இவங்க எல்லார்ட்டையும் இருக்கும்.